வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு போட்டியிட இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே ஜனநாயக கூட்டமைப்போடு இணைந்து சந்திரகுமார் சரவணபவன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு கூடுதலான ஆசனங்களை பெறுவதன் நோக்கமாக யாழ்ப்பாணத்திலே அந்த கூட்டு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஏனைய இடங்களிலே நாங்கள் 5 கட்சிகளும் போட்டியிடுகின்ற வாய்ப்பை ஆட்சிப்படும். ஏனைய இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபை எல்லா இடங்களிலும் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று முஸ்லிம் காங்கிரஸால் அந்த வழக்கு விட்ரோ பண்ணப்பட்டு தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அவை மன்னார் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம். தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள இருக்கிறோம். ஆகவே எல்லா இடங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடும். இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அணியினரும் சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம். அனைத்தும் மற்ற இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற 5 கட்சிகளிலும் இதிலே போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே 9 கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை. அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு புறம்பான. தமிழரசு கட்சியினுடைய பிரதி தலைவர் CVK சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்னை வந்து நேரே சந்தித்தார். இந்த ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அவரும் அதை 9 கட்சிகளும் இணைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிரகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடைபெறுவதால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் அந்த நிகழ்வு இவருக்கு, அதாவது தமிழரசு கட்சிக்கு ஒரு புரிம்பான அல்லது அவர்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல. ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே NPPக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது. இந்த பிரதேச சபை, நகர சபைகள், மாநகர சபைகள் JVPயால் பிடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது வடக்கு கிழக்கிலே காணப்படுகிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். என்னை பொறுத்த முடியலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே தமிழரசு கட்சி ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள், தனித்து போட்டியிடுவதாக. நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு இந்த தேர்தல் முடிந்த பின் தமிழரசு கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிடுகின்ற இனி வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளுகின்ற இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய மட்டும் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழரசு கட்சியும் அதுக்கு ஒத்து வருவார்கள். ஏனென்றால் அவருடைய இப்பொழுது இருக்கின்ற நிலவரங்கள் ஒரு மாற்று நிலைமையை கண்டறியக்கூடியதாக இருக்கலாம். அவர்களும்
உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு ஒற்றுமையாக வேண்டும் என்பதில் அதிகமாக இந்த தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அரசியல் சாசனத்திலே எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமித்த கருத்தாக அறிக்கையை நாங்கள் தயாரித்தோம் என்றால் அது யார்கிட்டையும் கொடுக்கலாம், எந்த நேரத்திலும் கொடுக்கலாம், அதை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஆகவே நாங்கள் தமிழிசை கட்சி சொல்லுகிறது இந்த ஜனாதிபதி அறிவித்த பின்பு பேசலாம் என்று. என்னை பொறுத்த மட்டுமே எங்களுடைய அனைத்து கட்சிகள், தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கையெல்லாம் சமஷ்டி முறையிலான தீர்வு என்பதுதான் பிரதானமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இப்பொழுதே ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அல்லது அதை கோருகின்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் இப்பொழுதே பேசி அதை தயாரித்து வைத்தோம் என்றால் நாங்கள் எந்த நேரத்திலும் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அவை தேர்தல் முடிந்த பின்பு அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும்.